வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் பிளாசத்தோட 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா கான்சர்ட் லியாங் வந்து அரண்மனையில் இறந்து போயிருந்திருப்பாங்க. அவங்க இறந்து போனதுக்கான காரணம் பாய்சன் ஏதோ ஒன்று வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் இறந்து போயிருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களோட வாயோட ஓரத்தில் வந்து ரத்தம் வந்து அப்படியே பிளாக் கலரில் மாறி இருந்திருக்கும். எல்லாருமே எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேனிக்கில் வந்து பதறி போயிருப்பாங்க. இந்த டைம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்த இளவரசருக்கு அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போயிடுவார். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. இப்போ தன்னோட பெத்த அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்றப்ப ஒரு ஃபீலிங்காக தானே இருக்கும். ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இதுக்கு மேலே இந்த அரண்மனையில் நமக்குன்னு எந்த பிடிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ராஜா முன்னாடி போயிட்டு சொல்லுவார். இந்த மாதிரி என்னோட மனைவி இறந்துட்டாங்க, என்னோட அம்மா இறந்துட்டாங்க, இதுக்கு மேற்பட்டு என்னால் வந்து ராஜ வாழ்க்கையை வந்து கன்டினியூ பண்ண முடியாது. ஆனால் என்னோட அம்மாவுக்கு வந்து சமாதி வைப்பீங்களே, அந்த கலரையை நான் பாதுகாத்துக்கிட்டே லைஃப் லாங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் எனக்கு அலோவ் பண்ணுங்க ராஜா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ராஜாவும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. இதே டைம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அந்த பவுச்சில் வந்து யார் அந்த நறுமண பொருளை வச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு க்ளூவாக ஃபாலோ பண்ணி விசாரிக்கும் போது இந்தமாதிரி கான்செப்ட் லியாங் தான் இதற்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரும். சரி, அவங்கள்ட்ட போய் டேட்டா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, எல்லா பக்கமும் வந்து செக் வச்சுட்டாங்களே, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நம்மளாம் கண்டுபிடிக்க முடியல. மாஸ்டர் மைண்ட் வந்து ரொம்ப கிளவராக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கான்செப்ட்லேயே அங்கே இறந்துருக்காங்களே, அவங்களுக்கு எந்த மாதிரி தான் விஷம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் என்ன தெரிய வரும் அப்படின்னா, அவங்கள ஒரு பூனை கீறி விட்டுச்சுல, அந்த பூனை தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பூனை செக் பண்ணும்போது தான் தெரியும், அந்த பூனையோட நகை கண்ணுக்குள்ளே அந்த பாய்சனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வாய் ஓரத்தில் கருப்பு கலர் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். ஆல்ரெடி யாரோ முன்னாடியே பிளான் பண்ணி இவங்களை கொல்லணும்னு திட்டம் போட்டு தான் அந்த பூனையோட பாத சுவடுகளில் அந்த பாய்சன் வந்து இன்செக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமே ப்ரீ பிளான் பண்ணது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட்டாக கெஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு எங்கே காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட அண்ணா ஷென்னை தான் காட்டுறாங்க. அவருக்கு வந்து ராஜா வந்து உத்தரவு போட்டிருப்பாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கேபிட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜ உத்தரவின் பேரில் அவர் வந்து கேபிட்டலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி ஹீரோயினோட அப்பாவுக்கும் சரி, ஹீரோயினோட அண்ணாவுக்கும் சரி, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து குரோன் பிரின்ஸ் வந்து லவ் பண்ணுறாங்க, 2 பேர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லின விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கும்ல. அவங்க 2 பேரும் என்ன டிசிஷனில் இருப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தணும், நம்ம ஹீரோயினை வந்து அவனுக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்கக்கூடாது, அவள் எவ்வளோ வீக்காக இருக்கான், எப்போ சவானே தெரியாது, அவனுக்கு போய் எப்படி நம்ம பிள்ளை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படி இருந்தால் எல்லா பக்கம் ஸ்பை இருப்பாங்களே, இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு அவங்க ஸ்பை மூலமாக தெரியும். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்படி வந்து என்னோட மச்சனை கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறேன், அதுக்கு தான் சீரியஸை நான் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் மச்சனை கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கங்கிட்ட நம்ம ஹீரோயின் வேறு செம்ம டென்ஷனில் இருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழித்து அவங்க அண்ணா வந்து திருப்பி வந்து பார்டர் வந்து ரிட்டன் வராங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரிஜினல் அந்த பொண்ணாக இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஹீரோயினோட உடம்புக்குள்ளே இருக்கிறது யார், குவான்ஷியோட ஆன்மா தானே. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து பார்த்ததே இல்லை, அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணி கொடுக்குறதுன்னு தரலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சர்வெண்ட் கிட்டே நான் கேட்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கொல்கட்டானா பிடிக்குன்னு சொல்லவும் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானே சரின்னு சொல்லிட்டு அவங்க கையாலே பிசைஞ்சு ஒரு டீம் அது மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இவங்க வராங்க அப்படின்றப்ப இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் முன்கூட்டியே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து கொஷின் கேட்க விடாமல் ஓரளவுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையாலே இதெல்லாம் பண்ணி வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோ கூப்பிட்டு பேசும்போது ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எதுக்கு இதுக்கான ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, உன்னோட அண்ணனை கரெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பார்டரில் இருக்க விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரியும், நானே எல்லாத்தையும் சரியாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ரிலீஃபாக இருக்கும். உண்மையாக தான்டா சொல்கிறியான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு பொட்டு பார்டரில் இருக்க விஷயங்கள்லாம் சொல்லுவாரா, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போவார். அப்போ தான் பார்ப்பார், இது வரைக்கும் அவருக்கு வந்து கண்ணில் வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரிஞ்சிட்டு இருக்கும்ல, இப்போ வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கலர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் தான் கலரில் தெரிவாங்க. அது இன்னைக்கு வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா, அது சூப்பராக இருக்கும். இதை பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ நாள் பிளராக தான் நமக்கு கலர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு இப்போ திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துருச்சுல, இது ஹீரோயின்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. இதே டைம் தான் ஹீரோயினோட அண்ணா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டலுக்கு வருவாங்க. ஒரு ஜெனரல் பார்டர்லேருந்து ரிட்டன் வராங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ராஜ் மரியாதை தான். நல்லா வந்து நல்லா வந்து சோல்ஜர்ஸ் எல்லோரும் நல்லா வந்து ஆர்மி லுக்கில் செம்மையாக வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபுல்லாக எப்படி கிராண்டாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கிராண்டாக வந்து என்ன பண்ணுவார்னா உள்ளே வருவார். ஹீரோயினோட அண்ணா வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட அண்ணா டேரெக்டாக ஓடி வந்து நம்ம ஹீரோயின் தூக்கி கொஞ்சிட்டு இருப்பாரா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஒரிஜினல் ஹீரோயினாக இருந்தால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அண்ணா கூட வாழ்ந்துருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறதா குவான்ஷி என்ன இவங்க இப்படி பழகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் புரியும் உண்மையிலே இதான் உண்மையான உணர்வு போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வந்தோடனே அவன்ட்டு இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேம்மா, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அந்த பையன் நீ கட்டாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வீக்காக இருக்கான், அவனா நமக்கு வேணாம், உனக்கு அவனா வந்து நல்ல பையனை பார்த்து சூஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைனா இந்த மாதிரி இந்த அரண்மனையில் இருக்க எல்லா இளவரசர்களை விட அவர் தான் ரொம்ப பெஸ்ட்டு, எனக்கு உண்மையாக இருக்கிறவர், என்னை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டவர், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் வேணும், அப்போ தான் எனக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்கும்போது அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். இல்லை இருந்தாலுமே என்னோட மனசு மாறாது, நான் வந்து இந்த நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு அமைதி வேணும் அப்படின்றதுக்காக தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்னா அதுக்கு உனக்கு பதிலாக வந்து நான் கூட மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதே தான் ஒரு இளவரசியை வந்து பார்டருக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாரி உன்னை தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க நம்ம மிலிட்ரி பேக்ரவுண்டுனால தான் நாங்கள் உன்னை இந்த மாதிரி பண்ணுறாங்க, என்னோடய மிலிட்ரி பவரை கூட நாங்கள் வந்து ரிட்டன் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் உன்னை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்கள் ஃப்ரீடமுக்காக உன்னையை வந்து கூண்டில் அடைக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து நீ ஃப்ரீடமாக இருந்தப்போ போதும், இது என்னோட எய்ம் மட்டும் கிடையாது, அப்பாவும் இதே தான் நினச்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சே போயிடும். இப்படி தான் உண்மையான ஃபேமிலினா ப்ரொடக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அப்படின்னா கிடையாது, உண்மையிலே அவர் வந்து என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவார், நீங்களே போக போக புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசி முடிச்சது அடுத்த நாளே நம்ம ஹீரோயினோட அண்ணா என்ன பண்ணுவார் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஹீரோட இடத்துக்கு வந்து போவார். போயிட்டு அங்கே இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்பார். ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு அவர் வந்து டீ போட ஆரம்பிப்பார். டீ போட ஆரம்பிக்கும் போது சொல்லுவார், இந்த மாதிரி வந்து இந்த டீயை வந்து நான் 3 வருஷமாக வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இரும ஆரம்பிப்பார். அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவன் இன்னும் வீக்காக இருக்கான், இவன்ட்டு இப்படி அந்த பிள்ளை வந்து இதை பண்ணுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் டவுட்டாக வேறு இருக்கும், இவர் ஒரு இளவரசராக இருக்கார், ஆனால் அதுக்கான வேலை எதுவுமே பார்க்காம டீ எப்படி வளர்க்குறது, செடி கொடி எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதை இவரோட உண்மையான லைஃப் டைமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்து கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டு இருப்பாங்களா. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோ வந்து நோட் பண்ணிடுவார். நோட் பண்ணிட்டு ஹீரோயினோட அண்ணா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னையை பற்றி என்னோடய ஹெல்த் கண்டிஷனை பற்றி நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க, இந்த என்னோடய லைஃப் ஃபுல்லாகவே ஹீரோயின் தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், வேறு துணை மனைவிகள் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், என்னோடய ஒரே மனைவி ஒன்னன் ஒல்லினா அது ஹீரோயின் மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் இந்த மேன்ஷனில் அவளை தவிர வேறு யாருக்கும் அதிகாரமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி எந்த இளவரசரும் சொல்ல மாட்டாங்கள்ல, அதனால் அவங்க அண்ணா வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, பரவாயில்ல கொஞ்சம் பையன் வந்து நல்லா தான் இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இப்படி இருக்கிறவனுக்கு எப்படி கொடுக்குறது, கொஞ்சம் வீக்காக இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாகவும் நம்ப மாட்டார், கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவார். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா பிரின்ஸ் டிங்கோட வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இளவரசர் அப்படின்றப்ப மற்ற இளவரசர்கள்லாம் அண்ணன் தம்பிக்கு தானே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணாவும் வந்து வந்திருந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயினை வந்து ஒரு பேக்யார்டில் வந்து மீட் பண்ணுவார். அப்படி மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஷிங்ஷு வந்து வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் நானே தைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
கையை வந்து வாமா வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாளா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா பதறி போயிட்டு அவர் ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பார் போல இருக்குது, அதை ஹீரோயின் கைக்கு கொடுப்பாரு. பார்த்து பத்திரமா இதை வச்சுக்கோ, இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு என்ன அப்படின்னா ஜெலஸ் வந்துடும். நம்ம ஹீரோயின் வந்து தன்னை தவிர வேறு யாருமே அப்ரோச் பண்ணிடக்கூடாது, அது பொண்ணாவே இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடுப்பாயிரும். என்னடா அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த டிங்கிலவரசோட மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக ஒரு இடத்துல நின்று ஒயின் குடிச்சிட்டு இருப்பாங்களா. இந்த விஷயத்த பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மரியாதை நிமித்தமாக வந்து வணக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே ஒரு பெரிய இளவரசரோட ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப நோபல் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்கள்லாம் வந்திருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்திருப்பாங்க. அதில் முக்கால்வாசி பேர் எங்கே இருப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சுற்றி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே லீ வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுது எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ப்ரொவோஸ் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே நம்ம ஷின்ஷி என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம ஹீரோயின் அப்படியே கார்னர் பண்ணுற மாதிரியே பேசிட்டு அவளையே என்னமோ கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி பேசுவாள். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வந்து பிரின்சஸ் பட்டம் கட்டினதெல்லாம் வேஸ்ட்டு, இவளுக்கு பிரின்சஸ் பதவியே கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மட்டம் தண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்க்க லீக்கு வந்து செம்மையை கோவம் ஆயிரும். ஆனால் நான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கனக்குள்ளே வந்து ஒரு ஜக்கு இருக்கும், அதை எடுத்து அவளோட மண்டை உடைக்கிற அளவுக்கு போயிடுவாங்களா. ஆனால் அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நகர்ந்துருவான். நான் வந்து பின்னாடி யார் இருப்பா அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் இருப்பாங்க. அவங்க பக்கம் விழுகிற மாதிரி போகும். கரெக்டாக அந்த செகண்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வேகமாக ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினை வந்து தான் பக்கத்தில் எடுத்து அப்படியே ப்ரொடக்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்குவார். இந்த விஷயத்தை எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா. என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இளவரசர் வந்து வந்திருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுக்கு மேற்பட்ட இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஓரளவுக்கு எல்லார் பக்கமும் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுச்சுவேஷனை வந்து கால் டவுன் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் லீ வந்து விட மாட்டாங்க. இல்லை நான் அதை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷின்ஷியோட முகத்தை வந்து அப்படி கீற அளவுக்கு வந்து போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க யூ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தடுக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் லீ வந்து தனியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓரளவுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன ஃபுல்லாகவே அட்டாக் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தன் கையவே தானே வந்து வெட்டிட்டு அங்கேருந்து போய்க்குவாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி கடுப்பாயிருவாங்க, ஏன் இந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் லீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுவுமே பேசாமல் கொஞ்சம் கடுப்பாகி அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பின்னாடியெல்லாம் யார் இருக்கா அப்படின்றத உடனே கெஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஷின்ஷி தான் புதுசாக வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி இதுக்கு மேற்பட்டு இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கக்கூடாது, இதை வந்து நம்ம தான் வந்து சரி பண்ணணும், ஏன்னா இவ ரெடி பண்ணது இப்போ நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ இது வேலை பார்த்துருக்கா, இதை நம்மளே சரியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேணும்னே அவங்க கையில் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வந்து வச்சுருந்துருப்பாங்க, அது வந்து கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டுட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஷின்ஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீடும் போட்டு சாரி கேட்க சொல்லுவாங்க. அண்ணே அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா அழுது ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. நீங்கள் எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் தான் ஹீரோ நின்றுருப்பாரு. ஹீரோவோட அட்டென்ஷனை வந்து தான் பக்கம் ஹீரோவோட அட்டென்ஷனை தான் பக்கம் திருப்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ அவருக்கு மேலே ஆக்ட் பண்ணுற ஆளாச்சு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு நான் யார் சைடு இருக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ அவங்க வந்து ஹீரோயின் சைடு போய் நின்றுக்கிட்டு நான் எப்போவுமே ஹீரோயின் சைடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஷின்ஷிக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேற்பட்டு வந்து இவங்கக்கிட்ட வந்து நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணிடுவா அப்படின்னா இவரை கரெக்ட் பண்ண முடியாது, நம்ம வேறு எதாவது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிசைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு தான் காட்டுவாங்க. அடுத்த அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இளவரசர்கிட்ட போய் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும், இந்த மாதிரி வந்து ஹீரோயின் தான் என்னை வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா அவளுக்கு வந்து நம்ம இளவரசர் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி அட்ராக்ஷன் இருக்குன்னு தெரியும்ல. ஆனால் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் அவர் வந்து திட்டி விட்ருவார், நீ எப்படி ஆளு என்ன மாதிரி சீன் போடுவேன், என்னென்ன பிளான் பண்ணுவேன் அப்படின்லாம் எனக்கு தெரியும், உன்னோட கேவலமான ட்ரிக்ஸ் எல்லாம் இங்கே ப்ளே பண்ணாத, உனக்கு அமைதியாக இருக்கணும் பிடிச்சிருந்தா இங்கே இரு, இல்லை அப்படின்னா இங்கே இருக்கணும் அவசியமே கிடையாது, இதுக்கு மேற்பட்டு நீ ஹீரோயின் கிட்ட போகவே கூடாது, நீ ஹீரோயினை போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று நீ தான் அவமானப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கட்டன் ரேட்டாக சொல்லி விட்ருவாங்க. இந்த விஷயத்தினால அவள் வந்து அப்படியே மனசே உடஞ்சி போயிடுறான். ஏன்னா அது எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் அவளை உயிரோடு காப்பாற்றி வச்சுருக்கான்னா தன்னோட அக்கா ஹஸ்பண்டான ஷினி இளவரசர் தானே, அவரே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசே உடஞ்சி போயிடும். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோவோட வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோவுக்கு தான். அதேமாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது மிலிட்ரியிலேருந்து சிவில் சைட்லேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து கலந்துக்குவாங்க. அப்போயே ராஜா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவர் வந்து பேருக்கு தானே க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க, இவர் வந்து இறக்க போகிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றின விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். அவருக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இப்போ ராஜா கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்ற பட்டம் கொடுத்துட்டாரு அப்படின்னா மற்ற இளவரசர் எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயம் நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறது, இந்த செர்மனி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும்ல. ஆனால் அந்த மாதிரி அந்த பட்டம் கொடுப்பாங்கள்ல, அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா திடீர்னு பலம் இரும ஆரம்பிச்சிருவார். அப்படியே திடீர்னு உடம்பு சரியில்லாமல் அப்படியே ஒரு மாதிரி வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாரா. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தவங்க எல்லாருமே சரி இந்த ஒரு உடம்பு உள்ளதுக்கு மேலே கன்னியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பாதியிலே அந்த செர்மனியை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அவங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இளவரசரை வந்து ஹீரோயினை தனியாக பீட் பண்ணி பேசுவார். இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே நடந்துக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது நீங்கள் இப்போ ஃபுல்லாகவே ஹீரோ சைட் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து ரொம்ப வீக்கானவன், ஃப்யூச்சர் என்ன ஆகுனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் இதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது எனக்கு கவலையே கிடையாது, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது தான் எனக்கு முக்கியம், எனக்கு வந்து ஹீரோ மேலே நம்பிக்கை இருக்குது, ஹீரோ என்னை பத்திரமா பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரே பேச்சுக்கு வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. இது மூலமாக கிளியராக தெரியுது ஹீரோயின் வந்து ஆல்ரெடி தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாம் நல்லா இருக்கணும், மேரேஜில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நைட்டே ஆகிடும். நைட்டு வந்து அவங்க வந்து காட்டு வழியாக தானே வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, இருட்டுலேருந்து நிறைய பாய்சன் தடவின அம்புகள் எல்லாமே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். அப்போ யார் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் க்ளோஸாக இருக்கவங்க மட்டும்தானே இருப்பாங்க. அவங்க வந்து சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அங்கே வந்து நிறைய பேர் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. யாரும் அது இவ்வளோ கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்காங்க, நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டு முகத்தெல்லாம் ஃபேஸெல்லாம் கவர் பண்ணிவிட்டு, இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இம்பீரியல் கார்ட்ஸ் வந்து அவங்க வந்து காப்பாற்றி இருந்திருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கார்டு வந்து வருவாங்க. வந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரே செகண்ட்லேயே அங்கே அசஷன் எல்லாம் கொலை பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் காலுக்கு அடியில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோயின் வந்து எந்த கொஷினுமே கேட்கல. ஏன்னா அடுத்த செகண்ட்குள்ளே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார் என்னன்னு கேட்குறதுக்குள்ளேயே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவார். ஆனால் அவங்க யாருன்றது நம்ம ஹீரோயின் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு நல்லா தெரியும்ல ஹீரோ தான் அந்த மாதிரி காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த பிளாக் ட்ரெஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம ஹீரோ தான், அது ஹீரோயினுக்குன்னு தெரில. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்கும், யாராக இருப்பாங்க இவங்க, அடிக்கடி நம்மளை வந்து காப்பாற்றுறாங்களே, இவங்க யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு இப்போ கொஷின் வருது என்ன அப்படின்னா, யார் இன்னமும் நம்ம ஹீரோயின் வந்து கொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தான். இந்த விஷயத்துக்கான பதில் எல்லாத்தையும் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.